சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி, எல்லாருமா சேர்ந்து உங்க தம்பி ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க. என்ன நீ இது? ஐயோ கிரிஜா, என்ன பண்ண சொல்ற சொல்லு. இத்தனை காலமா என் தம்பி தான் உசுருன்னு நான் அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா என் நம்பிக்கை எல்லாம் இப்ப அவரு மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ண சொல்ற? அவன் தான் என் வாழ்க்கைன்னு அவனை நான் அப்படி ஆதரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாமே தப்பா? நான் தப்பு செஞ்சிருக்கேனா? சக்தி தம்பி எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, சம்பத் சரியில்லை, அவன் பொய் சொல்றான்னு. நான் தான் முட்டாள்தனமா எல்லா தப்பும் ஒன்னால, அதனால பாவம் உன்னை கட்டிக்கிட்டதுனால என் தம்பி கஷ்டப்படுறான்னு ஒவ்வொரு தடவையும் அவன் மேல பாவம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்ல, கண்டிப்பா இதெல்லாம் தப்புதான். என்னமோ இருக்கு, எனக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு இருக்கு. ஈஸ்வரி அத்தை, இப்பவாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா. எனக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியணும். என்கிட்ட எதையும் மறைக்காத, சொல்லு. இங்க பாரு, நீ யாருக்கும் பயப்பட வேணாம், எதையும் யோசிக்க வேணாம். என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எது நடந்தாலும் சரி, அப்படி என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. ஈசு, எதுக்கு யோசிக்கிற? அம்மா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, எல்லா உண்மையையும் போட்டு உடைச்சிரு. ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஏதாவது தப்பா நடந்திருந்தா சொல்லிடு. இந்த தடவையும் மறக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாத. உன் பெருந்தன்மைக்கு இது இடம் கிடையாது ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, எந்த விஷயத்தையுமே ஆரம்பத்திலேயே கண்டிச்சோ தண்டிச்சோ சரி பண்றதுதான் நல்லது. அத வளர விட்டோம்னா பெரிய விஷயத்துல போய் முடிஞ்சிரும். நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ உதாரணம் இருக்கு, அதையெல்லாம் மறந்துடாத நீ. இங்க பாரு ஈஸ்வரி, ட்ரஸ்ட் தலைவர் பதவிக்காக விளக்கேத்த வந்து அது இப்ப வேற ஒரு பிரச்சனையா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. என் அண்ணி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே குழப்பத்தோடு தான் நின்னுட்டு இருக்கோம். இத தெளிவுபடுத்த வேண்டியது உன் பொறுப்பு தான் ஈஸ்வரி. சொல்லு ஈஸ்வரி. அத்தை, நான் எனக்கு தெரிஞ்ச உண்மைய உங்ககிட்டயும் சின்னையா கிட்டையும் முன்னாடியே சொல்லிருக்கணும். அத சொல்லாம மறைச்சதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஈசு, என்கிட்டயும் அம்மா கிட்டயும் நீ ஒரு விஷயத்த மறைக்கிறன்னா அது எங்களுக்கு தெரிஞ்சா அதை நாங்க தாங்கிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் நீ அதை மறைச்சிருப்ப. அதனால இதுவரைக்கும் நீ எங்கள்கிட்ட அதை சொல்லலையே நினைச்சு கவலையெல்லாம் எதுவும் படாத ஈசு. இப்போ நானும் அம்மாவும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு தைரியமா இருக்கோம். அதனால நீ தயவு செஞ்சு துணிஞ்சு சொல்லு, எதுக்கும் தயங்காத ஈசு. என்னன்னு சொல்லு ஈசு. சரிங்க சின்னையா. அத்தை, நிஜமா சொல்றேன், எனக்கு யாரு மேலயும் எந்த கோவமும் இல்ல, யாரையும் பழி வாங்கணும்னு நான் நினைக்கவும் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நான் என்னோட குடும்பமா தான் பாக்குறேன். அதனாலதான் கிரிஜா மேடமோ சம்பத் சாரோ சக்தி சாரோ இல்ல வேற யாராவது செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை நான் கேள்வி கேட்டாலும் கண்டிச்சாலும் கடைசியில எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா இப்ப நடந்திருக்கிற இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. மன்னிச்சு விடுற அளவுக்கு சாதாரண தப்பும் இல்ல, இது பெரிய குற்றம், கொடுமை.
என் மாமா சாவுல மர்மம் இருக்குத்த. ஈஸ்வரி, என்ன சொல்ற? அவரோட சாவுல மர்மம் இருக்கா? ஐயோ, எப்படி சொல்ற? என்ன விஷயம்? உண்மையை சொல்லு. ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? உண்மையை சொல்லு. என்ன நடந்துச்சு? அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் ஈஸ்வரி. இத்தனை வருஷமா அவரு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம போயிட்டாருன்னு நினைச்சேன். அவரோட சாவுல மர்மம் இருக்குன்னு சொல்ற. யாரு என்ன பண்ணாங்க? எப்படி அவரு செத்தாரு? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு ஈஸ்வரி. உண்மையை சொல்லு, சொல்லு. ஈசு, என் அப்பா இறந்ததுல மர்மம் இருக்குன்னா என்ன மர்மம் இருக்கு? என் அப்பா அப்போ உடம்பு சரியில்லாம இறக்கலையா? என் அப்பா எப்படி இறந்தார் ஈசு? சொல்லு ஈசு. என் அப்பா இறந்தப்போ அவர் கூட யார் இருந்தாங்க, என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டியே. அப்படின்னா அப்பவே உனக்கு இதெல்லாம் பத்தி தெரிஞ்சதுனாலதான் கேட்டியா? ஆமா சின்னையா, அப்பவே எனக்கு தெரியும். அதனாலதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சந்தேகப்பட்டு நான் உங்ககிட்டயும் அத்தை கிட்டயும் கேட்டேன். ஏன் ஈஸ்வரி, எங்க எங்க யாருக்குமே இதுவரைக்கும் எந்த சந்தேகமும் வந்ததில்ல. உனக்கு மட்டும் எப்படி தோணுச்சு? அத்தை, பாயையாதான் மாமா சாவுல மர்மம் இருக்கிறதா என்கிட்ட சொல்லி அதை என்ன கண்டுபிடிக்கவும் சொன்னாரு. அண்ணனா? அண்ணன் ஏன் அப்படி சொல்லணும்? எப்போ உன்கிட்ட அந்த மாதிரி சொன்னாரு? அத்தை, பாயையா என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கு சந்தர்ப்பமே இல்லாம தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் நம்ம ஆபீஸ்ல என்னை தேடி பாயையா வந்தாரு. ஈஸ்வரி, என் நண்பர் ரத்னம் சாவுல மர்மம் இருக்குமா? அவன் மரணம் இயற்கையானது இல்ல. ஏன் ஈஸ்வரி இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லிருந்தா நானே அண்ணன்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருப்பேன்ல. இல்லத்த, உங்களுக்கும் சின்னையாவுக்கும் ஆபத்து இருக்குன்னு மாமா பயந்திருக்காரு. அதனால பாயையா இத பத்தி உங்க 2 பேர்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு கேட்டுக்கிட்டாரு.